தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்கழி தொடங்கி தை மாதம் வரை எப்படி இருக்க போகிறது? மார்கழி திங்கள் அந்த மாதிரி தான் இந்த மார்கழி மாதம் வெறும் டிவைன் மாதமாக உங்களுக்கு போகுது. காரணம் என்னவென்றால் ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசியிலே செவ்வாய் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். அத்தனை பேர் உடம்புல உட்காந்துருக்காங்க. இத்தனை பேர் உடம்புல உட்காந்துருந்தா உங்கள் லெவல் என்னங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க. வேற லெவலில் இருப்பீங்க, வேற லெவலில் இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, என்னண்ணே உங்களை பற்றி இதில் வந்திருக்கு, அடுத்த பிக் பாஸ் கிளைண்ட் நீங்கள் தானாமே, என்னது அதுக்குள்ளே அங்கே கூப்பிட்டாங்களே, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிடு, 100 நாள் என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. என்ன நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறீங்க, எனக்கு எதுக்குமே நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கர பிஸியாக இருவீங்க. வாழ்க்கை சில நேரங்களில் இந்த மாதிரியான மிகப்பெரிய புகழெல்லாம் தரும். அந்த மாதிரி நேரம் தான் இது. இப்போலேருந்து ஜனவரி வரைக்கும் மிகப்பெரிய புகழெல்லாம் உங்களுக்கு வரும். இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏழை பார்த்தா என்ன ஆகும், அந்த 7ஆம் இடம்னு ஒன்று இருந்தால் அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்குன்னு மட்டும் பாருங்கள். இது நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ்லாம் குரு பகவான் உட்காந்து கொடுத்துட்டாரு, ரைட்டுங்க. என் கம்பெனியில் நான் ஒரு புதிய ஐடியா பண்ணேன். அந்த ஐடியா பண்ணதுக்கப்புறம் என் கம்பெனி நல்லா போச்சு. நண்பர்களே, மிகப்பெரிய பெரிய 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 விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்கும். நான் அடிக்கடி சொல்வேன், உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்கழி தொடங்கி தை மாதம் வரை எப்படி இருக்க போகிறது? மார்கழி திங்கள் அந்த மாதிரி தான் இந்த மார்கழி மாதம் வெறும் டிவைன் மாதமாக உங்களுக்கு போகுது. காரணம் என்னவென்றால் ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசியிலே செவ்வாய் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். அத்தனை பேர் உடம்புல உட்காந்துருக்காங்க. இத்தனை பேர் உடம்புல உட்காந்துருந்தா உங்கள் லெவல் என்னங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள். வேறு லெவலில் இருப்பீங்க, வேறு லெவலில் இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ராசியிலே இத்தனை பேர் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிநாதன் யார், இவரை பார்த்திங்கன்னா உங்களுடைய குரு பகவான் 7ஆம் இடமாகப்பட்ட நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸில் போய் உட்கார்றாரு. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரியும். முந்தனேத்து கூட நான் என் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். என்ன அப்படின்னா, ஐ எம் நாட் அன் குட் இன்ஜினியர் ஆஸ் மை ப்ரீவியஸ் கார்ப்பரேட் செட். எஸ், ஐ எம் நாட் அன் குட் இன்ஜினியர். நான் ஒரு சிறந்த இன்ஜினியர் இல்லை, ஆனால் உலகத்தின் மிகச்சிறந்த இன்ஜினியர் எல்லாம் எங்கிட்ட வேலை பார்க்குறாங்கன்னு. அந்த மாதிரி ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ். உங்களால் நீங்கள் ஒரு ஆர்த்தரப்ரனராக மாற போகிறீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க போகிறீங்க. வேலை பார்த்துட்டு இருந்த நீங்கள் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் இடத்திற்கு நீங்கள் மாறுகிறீர்கள். தனுசு ராசிக்காரர்கள் ஏற்கனவே சனி பகவான் 10 பார்த்து உலக புகழ் கொடுக்கறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்கார். மிஸ்டர் சனி 10ஆம் இடத்திலே 10ஐ பார்த்து ரெடியாக இருக்கார். கமான் 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 தனுசு ராசி, கமான், உலக புகழ் பெறுங்க, நல்லா ஸ்மைல் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறது என்னண்ணே உங்களை பற்றி இதில் வந்திருக்கு, அடுத்த பிக் பாஸ் கிளைண்ட் நீங்கள் தானாமே, என்னது அதுக்குள்ளே அங்கே கூப்பிட்டாங்களே, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிடு, 100 நாள் என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. என்ன நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறீங்க, எனக்கு எதுக்குமே நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கர பிஸியாக இருவீங்க. வாழ்க்கை சில நேரங்களில் இந்த மாதிரியான மிகப்பெரிய புகழெல்லாம் தரும். அந்த மாதிரி நேரம் தான் இது. இப்போலேருந்து ஜனவரி வரைக்கும் மிகப்பெரிய புகழெல்லாம் உங்களுக்கு வரும். அப்போது என்ன ஆகுன்னா, பெரிய பெரிய இடங்களில் சேனல்களில் சான்ஸ் கிடைச்சா கூட உங்களுக்கு அங்கே போகிறதுக்கு நேரம் இருக்காது. நிறைய நேரங்களில் அந்த மாதிரி தவிர்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு நமக்கு நேரம் இருக்காத நேரம் பார்த்து நமக்கு வாய்ப்பாக கிடைக்கும். அது போன்ற நேரம் இது டஃபஸ்ட் டைம். பட் ஆனால் அதை பயன்படுத்திக்கோங்க. என்னோடய கைண்ட் அட்வைஸ் அதை பயன்படுத்திக்கோங்க. 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஏற்கனவே இருந்த பார்ட்னர்ஷிப் டீடில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க, பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணுவீங்க. அதர்வைஸ் ஏற்கனவே இருக்கிற பார்ட்னர்ஷிப் டீடை ரீகரெக்ஷன் பண்ணுவீங்க. இவ்வளோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை மாற்றி அமைப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போது இந்த 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ் கூட உடம்பை பார்க்குறார். இப்போது ஒரு ஊரே சேர்ந்து 7 பார்க்குது. எப்படியே குரு உங்களை பார்க்குறது எந்த வகையில் நியாயமோ, அதே மாதிரி இவங்க எல்லாருக்குமே 7ஆம் பார்வை இருக்குல்ல. யாருக்கு? செவ்வாய்க்கு, சூரியனுக்கு, புதனுக்கு, சுக்கிரனுக்கு, எல்லாருக்கும் 7ஆம் பார்வை இருக்குல்ல. உங்களுக்கு சுக்கிரன் யார்? 6 கூடியவன், அவன் ஒரு பேட் பாய். சரி,
உங்களுக்கு புதன் யார்? அவன் பாதகாதிபதி, அவனும் பேட் பாய். அப்போ ஊரை ஃபுல்லாக சண்டையை போட்டு தான் வச்சுருக்கமா? சரி ரைட்டு. அடுத்தது செவ்வா, அவன் 12 கூடையவன். அப்போ இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏழை பார்த்தா என்ன ஆகும்? அந்த 7ஆம் இடம்னு ஒன்று இருந்தால் அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்குன்னு மட்டும் பாருங்கள். இது நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ்லாம் குரு பகவான் உட்காந்து கொடுத்துட்டாரு. ரைட்டுங்க. என் கம்பெனியில் நான் ஒரு புதிய ஐடியா பண்ணேன். அந்த ஐடியா பண்ணதுக்கப்புறம் என் கம்பெனி நல்லா போச்சு. நண்பர்களே, மிகப்பெரிய பெரிய 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 விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்கும். நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு சோப்பு கம்பெனி தயாரித்த ஒரு நிறுவனம் இருந்ததாம். என்ன, அந்த கம்பெனியில் என்ன ஆகுது, ஒரு சோப்பு வரும், அது மேலே ஒரு பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், அது ஃபாயில் ஆகும். ஃபாயில் ஆனதுக்கப்புறம் அது மேலே பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் கிளையண்ட் எண்டுக்கு போகும். இதுதான் வந்து கான்செப்ட். டீலர் ஷாப் போகும், அப்புறமா கிளையண்ட் எண்டுக்கு போகும். அப்போது சோப்பு வைக்கணும், சோப்பு வச்ச கட்டியே என்ன பண்ணணும், அதை ஃபாயில் பண்ணணும், ஃபாயில் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். சில நேரங்களில் சோப்பே வைக்காமல் வெறும் ஃபாயில் மட்டும் பேஸ்ட் ஆகி டீலர் ஷாப் போயிடுது. அதாவது வெறும் எம்டி கவர், அந்த கவருக்குள்ளே என்ன இல்லை, சோப்பு இல்லை. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. பெரிய பெரிய இன்ஜினியர்கள்லாம் வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அல்ட்ராசானிக்கு லேசர் வச்சிடலாம். அப்போ ஏர்போர்ட்டெல்லாம் செக் பண்ணுற மாதிரி ஒரு பேகை உள்ளே விட்டால் அந்த பேகுக்குள்ளே என்ன இருக்குங்கிறதெல்லாம் அந்த ஸ்கேனர் காட்டிடும். அது வகையில் அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்லாம் யோசிக்கிறாங்க. இல்லை வேணாம், இன்ஃப்ராரெட் ரேயில் ட்ரை பண்ணலாம், இல்லை வேணாம் விஆரில் ட்ரை பண்ணலாம், இல்லை ஏஐயில் ட்ரை பண்ணலாம், என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் நண்பர்களே, கடைசியாக ஒரே ஒருத்தர் சொன்னாராம், இதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஏங்க ஒரு டேபிள் ஃபோனை எடுத்து திருப்பி வச்சிங்கன்னா வெறும் கவராக இருந்தால் பறந்துற போது, சோப்பாக இருந்தால் பறக்காது. அவ்வளோதான். இதுக்கே இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னு. பட் ஆனால் அது உண்மை இல்லை, கரெக்டு. அவர் சொன்னது உண்மை. என்னது, ஆமாம் இல்லை, ஒரு ஃபேனை போட்டு விட்டால் என்ன ஆகும், வெறும் கவராக இருந்தால் பறந்துடும், சோப்பாக இருந்தால் பறக்காது. சின்ன மேட்ரு. திஸ் இஸ் கால்டு இன்னோவேஷன். 7ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது இதுவரை நீங்கள் என்னென்னமோ பெல்ட் அடிச்சிருப்பீங்க இந்த ப்ராப்ளத்துக்கு. ஒன்றுமே இல்லை. அந்த ப்ராப்ளத்தை ஜஸ்ட் ரீடிஃபைன் பண்ணோன்னு சரியாக போச்சு. நண்பர்களே, பெரும்பாலான நேரங்களில் வாழ்க்கை இப்படி தான் பண்ணுது. அப்போ இவங்க எல்லாம் ஏழை பார்த்தா என்ன ஆகும், அந்த கான்செப்டுக்கு வரேன். இப்போ இவெல்லாம் யார், மிஸ்டர் செவ்வா, மிஸ்டர் சூரியன், இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏழை பார்க்குறாங்கல்ல, என்ன ஆகும், ஏழுன்னு ஒன்றே இருக்காது. அப்போது நம்ம ஒய்ஃபு ஏற்கனவே எதுக்கு சண்டை போடுறோன்னு தெரியாமையே சண்டை போடுவா. இப்போது இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏழை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, சமீபத்தில் அராத்துன்னு ஒருத்தர் எழுதியிருந்தார், பொண்டாட்டின்னு ஒரு புத்தகம். அது கூட பார்த்தேன். ஏன்னா இப்படிலாம் அட்டைப்படம் வரைஞ்சிருக்கீங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த கையில் ஃபோனு, இந்த கையில் குழந்தை, இந்த கையில் சட்டி, இந்த கையில் அப்படி ஒய்ஃபை வந்து ஒரு காளி மாதிரி போட்டிருப்பாங்க அந்த அட்டைப்படம். அந்த மாதிரி உங்கள் மனைவிக்கு ஒரு 1000 கைகள் முளைத்த அம்மனாக உங்கள் மனைவி மாறினால் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணுங்க. சார் என்ன சார் மாறுறது, இப்போயே அப்படி தான் சார் இருக்கா, இருங்க வரேன், அதுக்குள்ளே போயிடாதீங்க. இந்த வார்த்தையை சொன்னோடனே அப்படி ஒரு எமோஷனில் அப்படி பொங்குறீங்க எல்லாருமா சேர்ந்து ஏழை பார்க்கும்போது வாயை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. பல நேரங்களில் மனைவியிடம் தப்பிக்க சிறப்பான ஒரே பரிகாரம் என்ன, கஞ்சன் ஒரு சுக்கரனை போய் பார்க்கணுங்கிறீங்களா, ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு அல்லது என்னதான் சார் சொல்ல வரீங்க, காஞ்சிபுரம் காமாட்சி, இன்னும் சுக்கரஸ்தலமாக பார்த்து சொல்ல போகிறீங்க, கரெக்டா? இல்லைங்க, மனைவியிடம் சண்டை போடாமல் இருக்க சிறந்த பரிகாரம் மௌன விரதம். இதை தவிர வேறு வழியே கிடையாது. அவள் என்ன அடிக்க என்ன அவள் அடிக்கன்னு போயிடணும், அவ்வளோதான். இதில் ஏன்னா 10 நிமிஷம் அதோடு முடிஞ்சு போயிடும், சண்டை போட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் பதிலுக்கு பதில் பேசுனீங்கன்னா இது என்ன ஆகும், ஒரு நாள் ஃபுல்லாக தொடரும். நீங்கள் நான் இல்லைங்க, நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள், உலகத்தின் மிகப்பெரிய நேஷனல் லீடர்ஸை கூட போய் கேட்டு பாருங்கள். நேஷனல் லீடர்ஸ் கூட பாருங்கள், என்னங்க உங்கள் வீட்டில் யார் ஆட்சி, மதுரை ஆட்சியா, மீனாட்சி, இது சிதம்பரம் ஆட்சியான்னு கேட்டு பாருங்கள். சிதம்பரம் ஆட்சின்னு ஒரு கான்செப்ட் இந்த உலகத்திலே கிடையாது. இந்த உலகத்தில் ஒரே ஆட்சி மதுரை ஆட்சி தான். என்ன, அவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க, வேறு வழியே கிடையாது. அப்போ நீங்கள் பொறுத்து போகணும். பழைய கேஸ் எதையாவது எடுத்து, ஒரு காலத்திலே நான் சில்பாவை காதலித்த போது உங்கள்கிட்ட சொல்ல மறந்த ஒரு உண்மை இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு காதல் கதை இருக்குது, எதையாவது சொல்கிறேன் பேர் வழி, நான் ரொம்ப உண்மை விளம்பே, நான் வந்து என் வாழ்க்கையில் எதையுமே மறைச்சதில்லை, போதுங்க விடுங்க, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா என்ன ஆகும், தேவையே இல்லாத ஒரு மேட்ரை நீங்கள் இழுத்து விட்டு சண்டைக்கு நீங்களே அடிகோல் போட்ட மாதிரி ஆகிடும். அதனால் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தேவையானது பேசுங்க, இன்றைக்கி லைஃபுக்கு என்ன தேவையோ அதை பேசுங்க. எதையும் பழைய கதைகளை பேசுனீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு தான் வரும். கீழே போயிட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய
புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்குங்க, உங்கள் லைஃபே மாறும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.